முன்னாள் அமைச்சர் தோழர் விஸ்வநாதன் அவர்களே, துவக்க உரையாற்றிருக்கக்கூடிய தோழர் திருமலை ராமன் அவர்களே, தமிழ்நாடு OF தலைவர் தோழர் வெங்கடேஷ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சலீம் அவர்களே, தேசிய குழு உறுப்பினர் தோழர் ராமமூர்த்தி அவர்களே, தோழர் அந்தோணி அவர்களே மற்றும் ஏனைய தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ரியாலிட்டி என்றால் என்ன அப்படின்றத பத்தி மார்க்ஸ் அவர்கள் ஒரு டெபினிஷன் சொல்றாரு. ரியாலிட்டி அப்படின்றதுக்கு பல பேர் பல டெபினிஷன் சொல்றப்போ மார்க்ஸ் ஒரு டெபினிஷன் வைக்கிறாரு. ரியாலிட்டி என்பது ரியலைஸ்டு பாசிபிலிட்டி. ரியாலிட்டி என்பது ரியலைஸ்டு பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு மார்க்ஸ் ஒரு டெபினிஷன் வைக்கிறாரு. அந்த இடத்துல அவர் எடுத்துக்கொள்ற உதாரணம் ஒரு மிக உன்னதமான உதாரணம். ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு விதை, ஒரு பழத்துல இருக்கக்கூடிய விதை, அந்த விதை எப்படி இன்னொரு மரமா மாறுது அப்படின்னு அவர் சொல்றப்ப அந்த விதையை காத்து மூலியமாகவோ நீர் மூலியமாகவோ அல்லது ஒரு பறவையின் எச்சம் மூலியமாகவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் விழுந்து அதற்கேற்ற கால சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அந்த விதை மரமாகுது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாரு. அப்படி புதுச்சேரியின் பொது உடைமை இயக்கம் என்கின்ற மரத்தில் தோழர் வாசுப்பையா அவர்கள் வேர்விட்ட மரத்தில் தோழர் விஸ்வநாதன், தோழர் சலீம், தோழர் நாரா கலிநாதன் போன்ற தோழர்கள் கிளையாக இருக்கக்கூடிய மரத்தில் விதையாக இருந்த நான் காலப்போக்கில் கர்நாடகா மண்ணில் விழுந்து ஒரு சிறு செடியாய் முளைத்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் புதுச்சேரி மாநிலம் எனக்கு அளித்த பொது உடைமை பாடம். இந்த மாநாட்டில் நம்ம திரும்ப திரும்ப நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் நாடு தழுவிய பிரச்சனைகள். நாடு தழுவிய பிரச்சனைகள் அப்படின்னு நமக்கு சொல்றப்ப நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வேலை வாய்ப்பு. 2014ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தப்ப அன்றைய குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி தன்னுடைய 56 இன்ச் மார்பை விரிச்சு காட்டி ஊரெங்கும் போய் சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னா 2 கோடி வேலைகளை ஆண்டுதோறும் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு ரியாலிட்டி.